குட்டி சவுத்தை எட்டி பார்த்தா ஒரு பெரிய பெரிய கைதரோட அவர் ராக் ஸ்டார் அனிருத் ரவிச்சந்தர் அவர்கள். Rest in peace. Rest in peace. இப்போ உங்களுக்காக ஒரு குட்டி சர்ப்ரைஸ் gift இருக்கு. த்ரீ இயர்ஸில் வந்து சும்மா பியானோ வாசிக்க ஆரம்பித்தோம். பட் கண்டிப்பாக ஸ்கூலில் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு சொல்லி ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. அதான் ஒரு 30 வயசுக்குள்ளே ஒரு படமாவது பண்ணிடணுன்னு இருந்தது. ஆனால் இப்போது கிட்டத்தட்ட 33 படம் முடிச்சிட்டோம். ஸோ தேங்க்யூ. ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஜேர்னின்னு சொல்லலாம். காட் ஹஸ் பின் கைண்ட். நீங்களாம் அவ்வளோ கைண்டாக இருந்திருக்கீங்க த்ரூ அவுட். ஃபஸ்ட் ஆல்பம் 3லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் ஃபியூ பீப்புள். ஆல் த ஆப்வியஸ்லி இந்த ஜேர்னிக்கு ஹெல்ப் பண்ண எல்லா டேரக்டர்ஸ், ஆல் த ஹீரோஸ், ஆல் த பீப்புள் ஹூ ஆக்டட் இன் ஆல் த ஃபிலிம்ஸ். நம்மளோட சாங்ஸ்க்கு பயங்கரமாக எல்லாருமே டான்ஸ்லாம் ஆடி பயங்கரமாக. ஸோ அதெல்லாமே வந்து இட்ஸ் ஆல் நமக்கு பேர் வருது. பட் தேர் ஸோ மச் ஆஃப் எஃபர்ட். பேசிக்லி என்னோட மியூசிக் டீம் பற்றி நான் லைட்டாக ஒரு 2 minutes எடுத்துக்கிறேன். எங்கள் ஸ்கூல் அண்ட் காலேஜில் நாங்கள் ஒரு பேண்டாக இருந்தோம். ஸோ அதே பேண்டு தான் வந்து இன்றைக்கும் என்னோட ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதே ஃப்ரெண்ட்ஷிப், அதே டீம் இன்றைக்கி வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாருமே நான் தான் இருக்கிறதே எங்கள் பெரியவன், எல்லாருமே என்னோட சின்ன பசங்க தான். ஸோ இந்த டீம் வந்து எப்படி கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸாக இப்போ சேர்ந்து இந்த ஜேர்னியில் வந்திருக்கோம். ஸோ எனக்கு எல்லாமே பேர் கிடைக்குது, இந்த ஸ்டேஜ் கிடைக்குது. பட் பிஹைண்ட் மீ அந்த ஃபுல் டீம் ஆஃப் என்னோட பேண்ட் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துட்டிங்கன்னா தேங்க்யூ. ஸோ அதுக்காக அவங்க பேர் மட்டும் ஒரு வாட்டி மென்ஷன் பண்ணிடுறேன். அனந்த கிருஷ்ணன், அப்புறம் சஜித், சஷாங்க், சிவகிரண், வினய், ஹரீஷ் ராம், இன்னும் லாட் ஆஃப் பீப்புள். அது என் டீம் தவிர்த்து எல்லா ஆல்பம்லையும் கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட மியூசிஷியன்ஸ் வாசிப்பாங்க. இப்போ நம்ம சாங் கம்போஸ் பண்ணிட்டோன்னா அவங்க வந்தாங்கன்னா அவங்களோட ஐடியாஸும் அந்த சாங்குள்ளே உள்ளே வரும். அவங்களோட ஜாம் பண்ணும்போது அவங்களோட மியூசிக்காலிட்டியும் அந்த உள்ளே வரும். ஸோ அவங்களும் வந்து தே ஆர் த அன்சங் ஹீரோஸ். அண்ட் கிட்டத்தட்ட எப்போவுமே சூப்பராக நமக்கு லிரிக்ஸ் வந்து எப்பவுமே மாட்டும். ஸோ ஆல் த லிரிக்ஸ், ஏன்னா 50% வந்து நம்ம எஃபர்ட் போட்டாலும் அந்த வார்த்தைகள் தான் வந்து இட் கீப்ஸ் த சாங் கோயிங். ஸோ தேங்க்யூ டு ஆல் த லிரிக்ஸ் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் அவர் மியூசிக் டில் நவ். இது வந்து ஒரு மேஜிக்கல் ஜேர்னின்னு சொல்லலாம். இந்த ஜேர்னியில் வந்து நீங்கள் என்னோட சேர்ந்து இவ்வளோ என்கரேஜ்மெண்ட் கொடுத்து, இவ்வளோ லவ் கொடுத்து ஆல் ஓவர் த வேர்ல்ட்